மீன் எடுத்துக்காட்டு. அது எங்கள் அம்மா மேலே இருந்துச்சுன்னா திட்டம். ஆமாம் இங்கே பாருங்க இந்த மீன் பேர் தெரியலை. தண்ணி மீன் அழகாக இருக்கா? என்ன மீன் பிரச்சனை வறுத்து தின்ன மக்களே, வறுத்து தின்ன மக்களே. அப்படியா தின்ன முடிச்சுட்டு தூங்க போற மக்களே. இவங்கெல்லாம் யூடியூப்ல வீடியோ போட ஒண்ணும் மக்களே துடிக்கிற மக்களே. மக்களே அங்க சிம்பா எப்படி பாத்துங்க, எந்த ஸ்டைல பாத்துக்கு பாரு. ஐயோ மக்களே இந்த வேணுமா? என்ன பட்டோ பயமா இருக்கா? அது ஓடுது போறான். சரி சிம்பா பயமா இருக்கா? அது போயிடு மாடு சிம்பா. சரி இந்தா உனக்காக சிம்பா, உனக்கு பட்டு பண்ணி சொன்னா இந்தா வா, கிட்டே வர மாட்டேன்மா. வயிறு இடிக்குது வேற. இங்க பாருங்க ஆய்வாங்களா மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். எங்க ஏரி மீன் வாருங்கள் வாருங்க. துள்ளுது துள்ளுது துள்ளுது. சிம்பா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். மீன் எத்தனை எடுத்துக்கணும்? அதான் 4 சேர்த்து 4 கம்மி தான் எடுத்துக்கணும். பேர் தானே அவங்களுக்கு. நான் தானே எத்தமா பேர் பண்ண கழுவ முடியாதுன்னு. கத்தி எத்தனை செதெல்லாம் எடுக்கலாம் சொன்னேன். கத்தி வச்சு சொரண்டி கொடுங்க. போடு கத்தி எத்தனை. இதுதான் இது சரி. சிம்பா பயந்து ஓடுது. சிம்பா பயந்து ஓடுது. ஏங்கிறியா? அது மூஞ்சிலாண்டி போயிடுச்சு. இந்த பையனை வந்து அப்பயே அந்த கத்தி எத்தாங்களான்னு பார்த்தேன். இந்த கத்தியில் ஒன்றும் சொரணை எத்தனை வாங்க வேண்டியது. அது என்ன சொல்லணும் பயந்துனே வந்துட்டான். ஏன்னா இந்த கத்தி அரைக்கு வாங்கிக்க போகிறேன் நான். என்ன அது வாங்க முடியாத பொருள் அது கத்தியா? சாணியம் பிடிச்ச ஒரு நேரம் பிடிச்சி தரல. நானே இங்கே வந்துட்டா கத்தி தான் வாங்க போகிறேன். அங்கே நம்ம வீட்டில் கத்தி நல்லா இருக்குமே ஷார்ப்பாக. அது எத்தனை வேண்டியது. ஆரஞ்சு கலர் பிடி போடுது சரண்யா. எப்படி எடுக்குது இப்போ பண்டைய அதுமாரி தான். கஷ்டமா இருக்கு. இப்படி வச்சுக்க மீனை இந்த பக்கம் தான். அப்படி வச்சு பைத்தியம் தான் நான் சொன்னால் இருக்கு. அப்புறம் எப்படியா? இங்கே பாரு, இப்படி தீத்துற மாரி வை. இந்த பக்கம் மீனை திருப்ப இப்படி தீத்து. அது பக்கம் போய் இது பட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி நல்லா செதல் எடுத்து விட்டுனது பெறால் எடுத்து கொடுத்துட்டு ஆய பண்ணும். இந்த தலைமுட்டெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் தலையை வெட்டி எடுத்து தலையெல்லாம் வெட்டி எடுத்துருமா. இப்படிதான் இருக்கும். ரத்தம் எப்படி எப்படி போடும். ஃப்ரெஷ் மீன். என்ன விஷயம்? சரி கூட்டி கூட்டி முழுங்க போச்சு. இந்த சீம்பாக்கு நேரமான செருப்பு கஷ்டம் அடிச்சுடுவாங்க. ஒரு நாள் தான் இது இல்லாம முடிஞ்சது. இன்னைக்கு வந்துச்சு பாவம். அது கறியா கிடக்குது. கறி மீன் அதுக்கு நேரம் வந்து சாப்பிட்றேன். பாரு தேடி தேடி வருது. போட்ட குஞ்சாட்டம் அதெல்லாம் கட் பண்ணுவேன். சிம்பா சரி பட்டோ பட்டோ போட்டுருவோம் மேலே.
வெயிலாக இருக்குது எனக்கு ரொம்ப. இந்தாயா இப்படி இல்லை, அப்படி பண்ணணும். தின்னுட்டுன்னு சொல்லக்கூடாது, அது என்ன பேச்சு? சாப்பிட்டுன்னு சொல்லு. இது பேர் உருட்டுக்கல்லையாம்மா? விரால் மீன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது கழுவே முடியாது அது. உட்காந்து போகிறேன், கால் வலி இருக்குது. எதை பண்ணாலும் திட்டி வாங்கியிருப்பாங்க இப்போ. என்ன இருக்குங்கிற சரி நான் பண்ண சுறுசுறுப்பாக சார் கண்டாயத்தில் அவனே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கூட இது எத்தனை மணி கல்யாணத்தில் மீன் கிடந்துச்சுன்னா எதுவுமே கொடுத்து ஒரு 50 ரூபா கொடுத்தா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கடையில் வாங்க போய் ஏன் இதுனா நம்ம கடல் மீனை வாங்கிக்கிறோம், ஏரி மீன் தானே வாங்கிக்கிறோம். எங்கள் ஏரியில் படித்தாலும் சொல்ல வேண்டியதான். எடுக்கலான்னு பார்த்தா ஆயா கால்லாம் தெரிதா அவனுக்கு வீடியோ எடுக்க முடியலையா? அப்படி பண்ணால் தான் என்னால் அறிய முடியும். இதெல்லாம் வேறு வீடியோவில் வருமே. அப்படியே என் ஃபேஸ்லாம் பண்ண பொண்ணை மீன் அது சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் தெரியாதுங்க அந்த பொண்ணுக்கு. அம்மா பசி பார்த்து ம்